கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாளின் ஆரம்ப பொழுதிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி உரையாற்றிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபை இந்த வாரம் முழுவதும் இருந்தது. கடந்த நாட்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை இருந்தது, தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது. ஆண்டவர் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிரதியான கிருபை அவர்களை உங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் கர்த்தாவே, ஆண்டவர் ஓய்வு நாளின் ஆரம்ப பொழுதில் தேவனுடைய சமத்தில் வந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். ஆண்டவருடைய சென்ற வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் தான் எங்களோடு புதுபலனை தர வேண்டும். கர்த்தா இயேசுவின் பேரால் சுப்பிட்டங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கதையை படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அப்போது ஒரு மிருக காட்சி, மிருக சர்க்கஸை ஒரு மனிதர் அங்கே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மிருகங்கள், அங்கே சிங்கமும் புலியும் கூட அது கூண்டோடு சேர்ந்து இந்த சர்க்கஸில் வந்து அவர் விளையாண்டு கொண்டிருக்கார். பார்க்க எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே கோவப்படுற மாதிரி முன்னாடி வருகிறது. அது சிங்கம் கடிக்கிற வர மாதிரி வருது. எல்லாம் பயந்து பார்த்து கொண்டிருக்காரு. ஆனால் கடிக்கலை, அப்படி பயங்காட்டி கொண்டிருக்கிறது. கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. நல்லா எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆனது? கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்போ அந்த சிங்கம் அந்த கூண்டுகளை இவரும் தான் இருக்கிறாரு. மிச்சவங்களாம் சரியாக பார்க்க முடியல. 20 நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 20 நிமிஷம் கழிச்சு தான் கரண்ட் வருது. அப்புறம் கரண்ட் வந்த பிறகு பார்க்குறாங்க, அந்த சிங்கமும் இருக்குது, அந்த மனிதனும் அங்கே தான் இருக்கிறார். அப்பொழுது அந்த அந்த சர்க்கஸ் எல்லாம் முடிந்த பிறகு ஒருவர் வந்து அவரிடம் தனியாக கேட்டார், அந்த சிங்கமும் அந்த இது கூண்டுகளை அந்த ஒன்றும் உங்களுக்கு செய்யலையா? ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் அது கூட நான் நல்லா ஃப்ரெண்டு போல் பழகிறேன். அது மாத்திரமல்ல, நான் சொல்வதெல்லாம் அது கேட்கிறது. நானும் அது சொல்லுவது, அதுக்கு வேண்டிய உணவுகளும் சரி, மற்ற எல்லாவற்றையும் அதுக்கு காரியங்களை நேர்த்தியாக கொடுக்கிறார்கள். அதனால் அதுக்கு கட்டளைக்கு அது கீழ்ப்படியும். அது மேலே நான் என்ன வைத்திருக்கிறேன்? நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். என்று நம்ம கர்த்தர் மேலே, நம்ம கர்த்தருக்கு எத்தனை பேர்கள் வந்து பேருக்கு பஞ்சமாக, நம்ம கர்த்தருக்கு வந்து அதிகமான பேர்கள் வேதத்தில் இருக்குது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர்களை நம்முடைய தேவனுக்கு வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த தேவன் மேலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையிலே உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே யோனத்தானும் அவரை சேர்ந்த இஸ்ரவேல் கூட்டங்களும் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிற சம்பவத்தை தான் அந்த 14ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியை வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தலைவனுக்கு அறிவிக்கவில்லை. சவுலுக்கு அவர் சொல்லவில்லை. அவரும் அவருடைய ஆயுததாரியும் அவர்கள் 2 பேரும் மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல 600 பேரோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் யுத்தத்துக்கு சண்டைக்கு போக போகிறார்கள். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய எமிக்ரானிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள். யோனத்தானும் அவரை சேர்ந்த பிள்ளைகளும் சேர்ந்து 3ஆம் மாதத்தை படிங்க. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாகிய ஏலியின் குமாரன் ஆகிய பெனேகசுக்கு பிறந்த இக்கோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரன் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அது அந்த அவசரம். யோனத்தான் பெலிஸ்தேரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளில் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு ஓசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனா என்று பேர். இப்போ அந்த இவரும் போதும் யோனத்தானும் அவருடைய ஆயுதரையும் போய் கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இந்த பக்கம் ஒரு செங்குத்தான ஒரு பாறை இருக்குது, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை இருக்குது. இந்த பக்கத்தில் இவங்க நிற்கிறாங்க, அந்த பக்கத்தில் இந்த பக்கத்திலே சவுலை யோனத்தானை சேர்ந்த இஸ்ரவேல் மக்களும், அந்த பக்கத்திலே பெலிஸ்தரும் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் படிங்க.
அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கும் எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராக இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் நம்மளை கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. அத்தனை யாரை கொண்டாலும் ரட்சிப்பார். நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம போவோம். நம்ம என்ன செய்வோம் போகலாம். போகும்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் பாருங்க. என்ன தீர்மானம் பாருங்க, 9ஆம் வசனம் படிங்க. அந்த 9ஆம் வசனம் தீர்மானம் இருக்கு பாருங்க. நாங்கள் உங்களிடத்துக்கு வரமாட்டோம், நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் நான் நம்மளிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். அதுக்கு வசனம், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தால் இது நமக்கு அடையாளம் என்றான். அவர்கள் என்ன, யோனத்தான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இந்த ஆயுதாரி பார்த்து நம்ம அங்கே போகும் பொழுது அவர்கள் நம்மளை பார்த்து ஏறி வா, நீங்கள் வாங்க அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்வோம் போவோம். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அங்கேயே நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, போகலாம் போகக்கூடாதா? அப்படி போனால் நமக்கு தோல்வி அவங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஏறி போகலாம். இடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வதனால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் கொடுத்தார். நீ வராதேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு இவங்களுக்கு தோல்வி கிடைக்கும். ஏறி வாருங்கள், சண்டைக்கு வாங்கிட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறாரு. அதே மாதிரி நமக்கு ஜெயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று அவர்கள் யோனத்தான் வந்து அந்த ஆயுதாரியை பார்த்து சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 2 பேரும் அந்த போகும்பொழுது என்ன நடக்குது அவர் 12ஆம் வசனம் படிக்க பாருங்க. 12ஆம் வசனம், தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் ஆயுததாரியை பார்த்து எங்களுக்கு புத்தி ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளினாலே தன் கால்களினாலே தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தான் முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி போனான். பாருங்க, அந்த பெலிஸ்தர் அந்த பக்கத்துல இருந்து ஒரு என்ன சொல்றாரு இல்லையா, பெலிஸ்தர் அந்த பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன், உங்களுக்கு பாடம் புத்தி பாட்டுவோம் என்று அவர்கள் ஒரு கேலியாக ஒரு விருதாக ஒரு காரியமாக கேலி பண்ணுவது போல ஒரு நகைச்சுவாக பேசுகிறார்கள். என்றால் இவர்கள் தோற்று விடுவார்கள் என்று யாருக்கு நம்பிக்கை, பெலிஸ்தர்களுக்கு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இவர்களோடு இருப்பவர் யார், கர்த்தர் தேவன் இவர்களோடு இருந்தார். கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவர் ஒன்றும் செய்யலையே, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் புத்தி புகட்ட போகிறேன், புத்தி கற்பிக்க போகிறோம் என்று அவர்கள் ஏளனமாக இவர்களோடு பேசுவதை பார்க்க முடிகிறது. அதுபோல் என்ன செய்யறார், இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து போனால், தவழ்ந்து ஏறினான், தவழ்ந்து என்ன செய்யறான், மலை பாதை ஏறி போகிறான். அந்த மலையில் என்ன செய்யறான், ஏறி தவழ்ந்து போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய பின்னால் யார் வருது, அந்த ஆயுததாரியும் வந்து கொண்டுதான் அவனும் நம்பி பின்னாடி என்ன செய்யறான், 2 பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் போகும்போது என்ன நடக்குது, போகும்பொழுது என்ன செய்யறான், கத்தி அந்த வாள் வச்சுட்டு என்ன செய்யறான், வெட்டி கொண்டே போகிறான். அப்படி என்ன 20 பேர் அறையே நிலையிலே விழுந்தார்கள். அப்போ அது மாத்திரமல்ல, என்னென்ன நடந்தது, இவங்க போகும்பொழுது என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த இடமே பூமியே அதிர்ந்தது என்று 15ஆம் வசனத்தில் பார்க்கணும். கர்த்தர் வில்லோடு கூட இருந்ததுனாலே என்ன நடந்தது, அப்படி போகும்பொழுது அந்த பூமியே அதிர்ந்து போனது. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையாட போன தண்டில் உள்ளவர்களும் கூட அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, தேவனால் உண்டான பயங்கரம், பூமியே அதிர்ந்ததுதான். இவர்கள் சண்டைக்கு போகும்போது என்னதான், பூமியே அதிர வைத்தார். அது மாத்திரமல்ல, அதுக்கு அவசரம் பாருங்க, பெனியமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த சாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள்.
இப்போ அவருக்குள்ளாக என்ன வந்துருச்சு, சண்டை ஒருவர் மேல விழுந்து சண்டை போட்டுருக்காங்க. அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். ரெண்டு பேரும் அங்கே இல்லை. இந்த 2 பேரும் என்ன செய்யல, யோனத்தானும் அந்த ஆயுததாரியும் அங்கே இல்லை. 2 பேரும் அங்கே மிஸ்ஸிங் ஆகுது. ஆனால் இவர்கள் அது போதுக்கு மேலே நினைச்சிட்டாங்க, வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூமியை மறந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே அவர் வெட்டி கொண்டே போய்கின்றிருக்கிறார்கள். மற்றவர்களோடு கூட இருந்தால் என்ன நடக்குது? 20 வருஷத்தை படிங்க, 20 வருஷத்துல அங்கே இருப்பாங்க. சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்துக்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு அவர்களும் அங்கே போர்கள் தொடர்ந்து போய் பின்னாடியே போறாங்க. என்ன நடக்குது? மகா அமளி உண்டாயிடுச்சு. அவர்கள் அந்த இடத்துல வெற்றியை காண முடிகிறது. இப்போ தேவன மேலே அந்த யோனத்தானுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனாலே அந்த இடத்துக்கு போனார். அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குமானால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கணும். ஒரு பெண்மணியானவள் என்ன செய்கிறாள்? நம்பிக்கையோடு என்ன செய்கிறாள்? வஸ்திரத்தின் ஓரத்தை எல்லாரும் தெரிந்த சம்பவம் தான். அந்த விசுவாச நம்பிக்கை இருந்ததுனால என்ன நடந்தது? சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை தான் என்ன செய்யும்? நம்மை உயிர்ப்பிக்கும். ஆக ஆண்டவர் மேல் நம்பிக்கை அதிகமாக என்ன செய்யும்? நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சாக போகிற மனுஷனை போயிட்டு நாளைக்கு சாக போகிற நிலைமை இருக்கிற போயிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னால் கூட கொஞ்ச நாள் என்ன செய்வார்? அவர் இருப்பார். அதாவது அந்த சூழ்நிலையெல்லாம் நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நோய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? அவருக்கு அதை நினச்சி சீக்கிரம் நினச்சிட்டாரு. அதை நினச்சி சீக்கிரமாக இறந்துருக்கு. ஏன்னா நம்முடைய மனநிலை அப்படியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையாக மாற்றுகிறவர். ஒன்றுமில்லாதவர்களை கூட என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்பிக்கையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையும் செழிக்க செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படியேப்பட்ட ஆண்டவர் தான். ஆகவே நம்ம வேதத்தை பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமான நம்பிக்கையை பார்க்கும்பொழுது தானியேலுடைய நம்பிக்கை எப்படி ஆகுது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 47 48. தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 47 48. ராஜா தானியேலை நோக்கி, நீர் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கு அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இதுல என்ன வசனம் முக்கியமானது? இந்த 47 தான் முக்கியமான காரியம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார். ராஜாவுக்கு என்ன செஞ்சது? ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. நம்பிக்கை தான் அந்த ஆண்டவர் இப்படி காரியங்களை மறைபொருள்லாம் இவர் கனப்பட்டது யார் சொல்றா? இவர் கனப்பட்டதை தானியேல் சொல்றாரு. நம்ம கடவுளோட நமக்கு தானே தெரியும். நம்ம கடவுளோட அவர் போல நம்ம சில நேரம் நடக்கும் இல்லையா? நம்ம கூட சில நேரம் நடக்கும். நல்லா கனவு வைப்போம், காலையில் என்ன கனவுன்னு மறந்துடும். ஆனால் இவருக்கு அதே பிரச்சனை தான். கனவு எல்லா கனவையும் மறந்துடுறாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? அந்த ராஜாவே என்ன கொடுக்குறாரு? சாட்சி கொடுக்குறார். ராஜாவை பார்த்து உங்கள் ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று அவர் சாட்சி நம்பிக்கை கொடுக்குறாரு. அவருக்கு என்ன வந்துருச்சு? ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் செய்ய கைவிடப்பட மாட்டார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 15 வசனம் படிக்க, நீங்கள் இதை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இப்போ பாருங்க, அப்போ அந்த சீமோன் பேதுருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? சீமோன் பேதுருக்கு இயேசு என்ன கேள்வி கேட்கிறாரு? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அதுக்கு சீமோன் பேதுரு என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய, நீ ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் மரித்தாலும் என்ன செஞ்சார்? 3ஆம் நாளிலே
உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த மரிப்பதற்கு முன்பாக யாருக்கு நம்பிக்கை இருந்தது? பேதுருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய, உண்மையுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து, நீ வந்து பிதாவை அனுப்பின கிறிஸ்து என்ற அந்த நல் வார்த்தையை, நம்பிக்கையான வார்த்தையை அவர் அந்த இடத்துல சொல்ல முடிகிறது. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நம்ம நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அதுக்கு அடுத்த இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போதுங்க அப்போ என்ன சொல்றாரு அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த சம்பவத்திலே? நீ வந்து இந்த சம்பவம் நீ யார் என்று கேட்ட பொழுது என்ன சொன்னாரு? நீ தேவனுடைய கிறிஸ்து என்று குமாரனாய் கிறிஸ்து என்று அவர் சொன்ன உடனே இந்த மாம்சமும் ரத்தமும் இந்த சம்பவத்தை எனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வெளிப்படுத்துறதால தான் அந்த நம்பிக்கையான அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வேற என்ன சொல்றாரு? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ ஒன்றுமே ஒன்று நல்ல செய்கிறார்களே, பாதாளத்தின் வாசல்கள் மரண பயத்துக்கே அவர் பயப்படவில்லை. சிலுவையில் அறையப்படும் பொழுது அறையப்படுவதற்கு முன்பாக எத்தனை தரம் மறுதளித்தார் பேதுரு? 3 முறை மறுதளித்தார். அப்புறம் அந்த மறைந்த பிறகு அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு மரண பயம் இருந்தது அவருக்கு. மரண பயமே இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறார்? அவர் நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்ததுனால அவர் பயமே இல்லாமல் ஆண்டவர் மாற்றி விட்டார். என்னோட அந்த தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தேவனை நேசிக்கிறார். தேவனே யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் விழாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லை என்றார். இப்போ இந்த தேவன் அங்கே பரலோகத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது என்னை யாரும் அங்கே போய் கொண்டு இருக்கிறார்? சாத்தானும் அந்த இடத்துக்கு சென்றான். தேவபுத்திரர்கள் அந்த கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பொழுது சாத்தானும் அந்த நடுவில் வந்து நிற்கிறான். சாத்தானும் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அவன் என்ன சாத்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எங்கேருந்து வர? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறாரு? நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் என்ன சொல்றாரு? பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி சுற்றி தெரிந்து வருகிறேன். அப்புறம் கர்த்தரே கேட்கிறாரு பாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனா யோவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? என் யோவை பற்றி நீ தெரியுமா? கவனம் வைத்தாயோ கேட்குறாரு. ஆண்டவரே கேள்வி கேட்குறாரு சாத்தான்ட்ட. இப்போ என்ன நடக்குது? உத்தமனும் சர்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இலவரமாகிய அவனை போல பூமியின் ஒருவனும் இல்லை. தேவனே யோபை கொடுத்து சாட்சியம் கொடுக்கிறார். கேள்வியும் கேட்டு சாட்சியம் கொடுத்து யோபை கொடுத்து அவர் புகழ்ந்து பேசுவதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இப்போ இந்த கர்த்தரே என்ன செய்கிறார்? யோபு மேலே சாத்தான் எப்போ என்ன சொல்கிறாரு? நீ யோபு மேலே கவனம் வச்சுருக்கிறியா? யோபு மேலே சாத்தானுக்கு என்ன வந்துச்சு? கவனம் வைத்தாவே என்று கர்த்தரே கிடையாது. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனுடைய வாழ்க்கை உத்தமமானது, தீமைக்கு பயப்படுகிறவன், அவன் வாழ்க்கையிலே என்னை பின்பற்றி உறுதியாக நம்பிக்கையை வைக்கிறவன் அப்படின்ட்டு அவனே கர்த்தரை சாட்சி கொடுத்ததே இந்த சம்பவத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நம்பிக்கையிலே யோபு அதிகமாக இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செஞ்ச இடத்துல சாட்சி கொடுக்க முடிந்தது. அப்போ அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நம்ம சொன்னாலும் விலகி விட தானியேல் போல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த யோனத்தான் நம்பிக்கை இது போல் நாமும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றார். பார்த்தீங்களா அந்த சம்பவத்தை உங்களுக்கு அந்த அனனியா சப்பீரால் கதை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அஜித் வைத்ததனால் என்ன நடந்தது? ஒருவர் இறப்பதை பார்க்க முடியுது. அப்போ அந்த ஒருவர் என்ன செய்ய ஒருத்தர் விசுவாசமாக நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சதுனால அந்த காணிக்கையை உண்மையாக கொடுத்தார்கள். இன்னொரு அந்த காணியாச்சு உண்மையாக கொடுக்கவில்லை. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையாக ஆண்டவருக்கு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ சோதனை வந்தாலும் சோதனை வரதான் செய்யும். ஆண்டவருடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அநேக சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த சோதனைகள் மத்தியிலும் தானியேலைப் போல நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாள் என்ன செய்ய நமக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்க 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அவர்களை என்ன செய்கிறார்கள்? பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலோ நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்துக்கு கொண்டு வந்து விட்ட போது பார்த்தீங்களா அது இப்போ அவங்களுமே என்ன செய்ய வணங்க மாட்டேங்கிறாங்க. நம்பிக்கை என்ன செய்யுது? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி. எத்தனை மடங்கு அவங்க சூடு பண்ணாங்க சொல்லுங்க? 7 மடங்கு. அவங்க விசுவாசம் 7 மடங்கு எவ்வளோ அதிகமான வெப்பம் இருந்திருக்கும். ஆனால் அந்த வெப்பத்தை கண்டு அவர்கள் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தர் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அது மாத்திரமில்லை, அவர்களை கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நான் கர்த்தர் மேலே ஆராதனை செய்வதில்லை. ஆமா, என்ன செஞ்சாலும் எனக்கு தீயில தூக்கி போட்டாலும் சரி, அக்கினி இதில் போட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த விக்கிரங்களை நான் வழிபட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. எத்தனை அந்த சூடு பண்ணினாலும் தீயை சூடு பண்ணினாலும் அந்த தீ அவர்களை வேக வைத்ததா? அந்த தீயினாலே அவர்கள் வெந்து போனார்களா? வெந்து போகவில்லை. 25 வசனம் படிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். 3 பேரை தூக்கி உள்ளே போட்டாலும் 4ஆம் தேவதூதரே அவர்களோடு கூட உலாவி கொண்டு வருகிறார்கள். அவருக்கு ஒரு என்ன செய்யவில்லை. அவர்களுக்கு மேலே அந்த தீ ஒன்றுமே படவில்லை. 7 மடங்கு சூடாகினாலும் அந்த சூடு அவங்க ஒன்றுமே செய்யவில்லை. ஏனென்றால் கர்த்தர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவர்களே வணங்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக எங்களை கர்த்தரை எங்களை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க உறுதியாக இருந்தார்கள். கடைசி காலங்கள் நம்ம உறுதியாக, கடைசி காலம் கோத்திர காலம் வரப்போகிறது. நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். நீங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்றைய வாழ்க்கையிலும் சரி. ஆனால் எவ்வளோ காரியங்களை அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார் என்றால் அவனுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். துன்பங்களும் தொல்லைகளும் வரப்போது அவர்களே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தீயிலே தூக்கி போட்டாலும் சரி, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர் கர்த்தருடைய தூதனாலும் அவரோடு கூட இருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றும் பயப்படாமல் இருந்த பயம் அவர்களுக்கு இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை மாத்திரமே இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். பயங்களும் எதிர்மறையான சிந்தனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள், நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் பேசவே கூடாது. என்ன செய்ய? நம்பிக்கையாகத்தான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பேசுவது கூட நம்பிக்கையான பேச்சுக்களை தான் நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை விடுவிப்பார். நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கிறது. இப்போ யோசேப்புக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரையா? அவர் சகோதரர்களெல்லாம் அவர்களை என்ன செய்தார்கள்? ஒதுக்கி வைத்து அவரை குழியிலே போட்டு அவரை ஒரு நாடு கடத்தினார்கள். அவர் குழியில் போட்டார்கள். அவர் நாடு கடத்தி வேற நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நாடு கடத்தப்பட்ட அந்த இடத்த சூழ்நிலையிலும் சரி, அவர் வாழ்க்கை உயர்ந்தது தவிர அவர் வாழ்க்கை கீழாக போகவில்லை. கடைசியில் எல்லோரும்
நம்முடைய சகோதரர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பாதத்திலே வெறும்படியாக கர்த்தர் அந்த வாழ்க்கையை மாற்றி போட்டார். அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். நம்முடைய சகோதரன் தானா என்று அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையை அவனால் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய சகோதரன் தானே அவனுக்கே கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்பிக்கையை கொடுத்ததுனால அந்த வாழ்க்கையை மாறி போனது. அப்போ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவர், அந்த நம்பிக்கையுள்ள தேவன், நம்பிக்கையுள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்பிக்கையை எப்படி கொடுக்கிறார் என்று பார்க்கும்பொழுது 3ஆம் நாளில் என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு எழுந்திருந்தார். 3ஆம் நம்முடைய ஆண்டவர் என்ன ஆண்டவர்? உயிருள்ள ஆண்டவர். அவர் என்ன செத்த கடவுள் அல்ல, அவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருந்தார். நமக்காக என்ன செய்ய பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம அந்த ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையுள்ள ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓட்ட முடியும் வரை என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் சோர்வடையக்கூடாது. கர்த்தர் தாமே எங்களோடு கூடாது. ஆமென்.